பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசுவீராக. இங்கு கூடி இருக்கிறதான யாவரும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். சுவாமி நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் காணப்பட, இப்பிரபஞ்சத்திலே உடைய வார்த்தைகள் நிமித்தமாய் நாங்கள் வழிநடத்தப்பட நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த நேரத்திலும் எங்களோடு கூட இணைந்து நேரலையில் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான, பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் கூட ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களுடைய வீடியோக்கள் GSM 07 TV என்று யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே பதிவேற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அவைகளை உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்கிறதான விருப்பம் இருக்குமானால் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து அவைகளை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். அது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் பிரயோஜனப்படும்படியாய், ஆறுதல் அளிக்கும்படியாய் காணப்பட இந்த வீடியோக்கள் அத்தனையையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து போவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். மல்கியா 2:15. இன்றைக்கு தியானிக்கும்படும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு, ஒரு மனிதனை படைத்த தேவன். ஒரு மனிதனை படைத்த தேவன் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வாசிக்க கேட்போம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே மேல் பகுதியை மாத்திரம் நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்.
அவைகளை மாத்திரம் நாம் இன்றைக்கு ஆராதனைக்காய் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட ஆசைப்படுகிறேன். பாருங்கள், வசனம் இங்கே சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்று மல்கியாவின் நிமித்தமாய் எடுத்துரைக்கப்படுகிறதாய் இவ்வசனம் காணப்படுகிறது. ஆம், ஆண்டவராய் தேவனாகிய கர்த்தர் இப்பிரபஞ்சத்திலே இந்த உலகத்தை உண்டாக்கின நாளிலே அவர் ஒரே ஒரு மனிதனை, ஆதாம் என்கிறதான ஒரு மனிதனை அவர் படைத்த தேவனாய் காணப்படுகிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2:24. ஆதியாகமம் 2:24. பின்பு தேவன் இல்ல, ஆதியாகமம் 2:24. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்க பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதன் நிமிஷம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர் நிமித்தம் ஒரே மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தின பொழுது, இதன் நிமித்தம் அந்த ஒரே மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று அங்கே குறிப்பிடப்பட்டதாய் காணப்படுகிறது. சரி, நம்ம வசனத்துக்குள்ளா இப்ப வருவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை வணைந்து அந்த மண்ணிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினது நிமித்தமாய் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று நாம் அறிந்த ஒன்றாய் காணப்படுகிறது, அறிந்த விஷயமாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை தான் படைத்திருக்கிறார். எதற்காக அவர் ஒரு மனிதனை படைத்திருக்கிறார் என்று நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்போமானால், வசனம் சொல்லுகிற விதமாய் அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்தும் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். எதற்காக அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே. அல்லேலூயா. நன்றாய் கவனிக்க வேண்டும். அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்தது. அவர் நினைத்தால் எத்தனை மனுஷர்களை வேண்டுமானாலும் மனிதனை வேண்டுமானாலும் அவரால் சிருஷ்டித்திருக்க முடியும், உண்டாக்கி இருக்க முடியும். ஆனால் சர்வலோகத்தின் தேவாதி தேவன் அப்படி செய்யாமல் ஒரே ஒரு மனிதனாய் ஆதாமை அவர் படைத்தவராய் காணப்பட்டார். ஒரே ஒரு மனிதனை அவர் படைத்தார். அந்த ஒரு மனிதனை படைத்து அந்த ஒரு மனிதனுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்கினவராய் காணப்பட்டார். மனுஷியை உண்டாக்கினது ஆதாமை உண்டாக்கினது போலவே, அதாவது மனுஷனை உண்டாக்கினது போலவே மண்ணை எடுத்து மண்ணிலே ஒரு உருவத்தை உண்டு பண்ணி அந்த உருவத்திற்கு தன் ஜீவ சுவாசத்தை அவர் கொடுக்கவில்லை. மாறாக அவர் என்ன செய்தார்? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவன் அயர்ந்து தூங்கின பொழுது அவனுடைய ஒரு விலா எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்கினார் என்று நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒருவனை தான் படைத்திருக்கிறார். எதற்காக அவர் ஒருவனை படைத்தார்? எதற்காக அவர் ஒருவனை படைத்தார்? கவனிக்கணுங்க.
தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாகத்தான் அவர் ஒருவனை படைத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேசுறதா தயவு செஞ்சு இந்த வெள்ளுப்படுங்க. ஒரே ஒரு ஆதாமின் நிமித்தமாய் இன்றைக்கு கோடான கோடி ஜனங்கள் இப்பிரபஞ்சத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஒரே ஒரு மனுஷன் நிமித்தமாய், ஒரே ஒரு ஆதாமின் நிமித்தமாய், அந்த ஆதாமின் வித்தாகத்தான் இன்றைக்கு கோடான கோடி ஜனங்கள் இப்பிரபஞ்சத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எதற்காக நான் இதை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று பார்ப்போமானால், இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபையின் நிலையும், இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவத்தின் நிலையும் அவல நிலையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் மன வருத்தத்தோட உங்களிடத்திலே எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஏனையா இந்த அவல நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது? திருச்சபையிலேயும் கிறிஸ்துவனுக்குள்ளாகவும். அது என்ன அப்படிப்பட்டதான அவல நிலை என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால், நான் சொல்லுகிறதான ஒரு காரியம், சாதி என்கிறதான ஒரு காரியம் இன்றைக்கு அநேக திருச்சபைகளை ஆட்கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அநேக கிறிஸ்தவர்களை அது ஆட்கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஏற்ற தாழ்வுகள் அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த சாதி என்கிறதான ஏற்ற தாழ்வு இருக்கிறது நிமித்தமாக, திருச்சபைகளிலே இருக்கிறது நிமித்தமாக, கிறிஸ்தவனுக்குள்ளாய் இருக்கிறது நிமித்தமாக அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரிவினைகள், இது நிமித்தமாய் அநேக குற்றங்கள், மரணம் கூட சில நேரங்களிலே சம்பவிக்கிறதாய் காணப்படுகிறது. இது எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாய் இருக்கிறது. ஐயா, நாம் அருளாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாம் அவருடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து ஒரு திருச்சபையிலே தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவ ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும்? ஒரு மனிதனில் இருந்து வந்த வித்தாக காணப்பட்டிருக்க வேண்டும். எப்படி காணப்பட்டிருக்க வேண்டும்? ஒரு மனிதனிலிருந்து வந்த வித்தாக காணப்பட்டிருக்க வேண்டும். மாறாக நம்முடைய வித்து இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஏற்ற தாழ்வு மிகுந்ததாய் காணப்படுகிறது. இது வெறுமனே நான் சாதியை மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறவனாய் காணப்படவில்லை. இந்த சாதியையும் கடந்து இன்றைக்கு அநேக இடங்களிலே, திருச்சபைகளிலே, குறிப்பாக திருச்சபைகளிலே கிறிஸ்துவனுக்குள்ளாய் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஏற்றத்தாழ்வு வேறுமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் உயர்ந்தவன், நான் இந்த ஸ்தானத்துக்குரியவன், நான் இப்படிப்பட்டவன், இந்த அந்தஸ்துக்குரியவன், நான் இந்த பதவிக்கு ஏற்றவன், நான் தான் இந்த பதவியிலே அங்கீகரிக்கப்பட வேண்டியவன் என்கிறதான ஏற்றத்தாழ்வு இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதான விஷயம் இது. அநேக ஆதி திருச்சபையிலே இக்காரியம் மிக தீவிரமாய் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அங்கே மாத்திரம்தான் தலைவிரித்தாடுகிறதா என்று பார்ப்போமானால், இன்றைக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய திருச்சபைகளில், சில திருச்சபைகளில் கூட இந்த ஏற்றத்தாழ்வு என்கிறதான மனப்பான்மை இங்கே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஐயா, வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று திருவசனம்
மல்கியா 2:15 நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியாகத்தான் அவர் ஒரு மனுஷனை படைத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்துவ திருச்சபையில் ஐக்கியம் இல்லாத நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எது நிமித்தமாய்? ஏற்றத்தாழ்வின் நிமித்தமாய். இந்த ஏற்றத்தாழ்வு கிறிஸ்துவ ஜீவியத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்குமானால் எப்படி நாம் கிறிஸ்துவினுடைய வழிகளில் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க முடியும் என்று நம்மை பிரதிபலிக்க முடியும். திருச்சபைகளிலே சாதி வேற்றுமை காணப்பட்டுக் கொண்டிருக்குமானால் எப்படி நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்தவனாக்கப்பட்டிருக்கிறேன் என்று துணிந்து சொல்ல முடியும் நம்மால்? வசனம் சொல்லுகிறது அல்லவா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, சுயாதீனனும் என்றும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியானால் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் சமமாக்கப்பட்டிருக்கிறேன், சமநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியும்? அந்த வசனத்தை கூட நாம் ஒரு முறை வாசித்து விடலாம் என்று ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 3:28 வாசிப்போம். கலாத்தியர் 3:28. வாசிங்க. வாசிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதப்படும் பொழுது எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். கவனிக்கணுங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரே நிலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் அஸ்திபாரமிடப்பட்டதில் இன்றைக்கு கூடப்பட்டிருக்கிறதான திருச்சபைகள் எந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று கிறிஸ்துவில் ஒரு நிலையாக்கப்பட்டவனாய் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்படுகிறது. கிறிஸ்துவ ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை கூர்ந்து ஆராய்ந்து கவனிக்கப்பட வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வாசிப்போம். 26 வாசிங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருங்களே, ஏனெனில் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்துணை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் என்னவென்று சொல்லுகிறார்? நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஐயா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை அறிக்கை செய்து எடுத்துக்கொண்டு ராபோஜனத்தில் கையளித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறதான வசனமாய் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால்
தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறபடியினாலே எப்படி உங்களுக்குள்ளே சாதி என்கிறதான கட்டமைப்பு உள்ளே வந்தது என்பதை எனக்கு அறியாதவனாய் நான் காணப்படுகிறேன். கவனிக்கணும். இங்க ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவனும் தேவ புத்திரன் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியானால் நமக்கு ஒரே ஒரு தகப்பன் உண்டு, அது தேவாதி தேவன் என்று இங்கே தெளிவுமாக நமக்கு எடுத்துரைக்க பண்ணுகிற வசனமாய் இவ்வசனம் காணப்படுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேர்களும் ஒரே தகப்பனை கொண்டவர்களாகத்தானே நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரே தகப்பனுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவீர்களானால் எப்படி உங்களுக்குள்ளே சாதி என்கிறதான அந்த கட்டமைப்பு உள்ளே வந்தது? திருச்சபைகளுக்குள்ளே எப்படி சாதி என்கிறதான கட்டமைப்பு உள்ளே வந்தது? கிறிஸ்தவனுக்குள்ளே எப்படி சாதி என்கிறதான வேற்றுமை உள்ளே வந்தது? உங்களுக்குள்ளே சாதி என்கிறதான வேற்றுமையின் வேறுபாடு காணப்படுமானால் நீங்கள் ஒரே தகப்பனுடையவர்கள் அல்லவென்று இந்த வசனத்தின் நிமித்தமாய் நான் எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஏன் ஐயா நமக்குள் சாதி என்கிறதான வேற்றுமை வேறுபாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நான் உயர்ந்தவன், உயர்ந்த ஸ்தானத்துக்குரியவன், நீ தாழ்ந்தவன், நீ தாழ்ந்த ஸ்தானத்துக்குரியவன் என்கிறதான வேற்றுமைகள் ஏன் திருச்சபையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த மனப்பக்குவத்தோட இந்த எண்ணத்தோட உன்னால் எப்படி தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? ஒருவன் சாதிக்கின் கட்டமைப்புக்குள்ளே காணப்படுவானானால் அவன் இருதயம் மிகவும் முழுவதும் சாதியின் கட்டமைப்பு சூழ்ந்திருக்குமானால் இந்த சாதியின் கட்டமைப்புக்குள்ளே ஒரு வேறுபாட்டுக்குள்ளே இருக்கிற மனிதனால் ஒரு பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, ஒரு நாளும் முடியாது. வசனம் இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களே. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் என்று இங்கே வசனம் தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. நீ திருச்சபைக்கு வாராவாரம் வருகிறதான பிள்ளை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளையும் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டிருக்க வேண்டும்? உலகத்தின் காரியங்களை வெறுத்து, உலகத்தின் காரியங்களை விட்டொழித்து, கிறிஸ்துவனுடைய நிலைப்பாட்டுக்குள்ளாய், கிறிஸ்துவனுடைய கற்பனைகளுக்குள்ளாய், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாய் தானே காணப்பட்டிருக்க வேண்டும். பிறகு எப்படி சாதி என்கிறதான வேறுபாடு திருச்சபைகளுக்குள்ளாகவும் கிறிஸ்துவனுக்குள்ளாகவும் வந்தது? எங்க ஐயா, எங்கிருந்த ஐயா சாதி கட்டமைப்பு திருச்சபையை ஆட்கொண்டிருக்கிறது? பல இடங்களிலே அவைகள் வெளியே தெரியவில்லை என்றாலும் உள்ளார்ந்த மனிதனுக்குள்ளாய் இந்த சாதி என்கிறதான கட்டமைப்பு ஆட்கொண்டிருக்கிறது என்றுதான் என்னால் எடுத்துரைக்க முடிகிறது. பல இடங்களிலே பல கட்டங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த சாதியின் நிமித்தமாய், இந்த சாதியின் வேறுபாட்டின் நிமித்தமாய் அநேக திருச்சபைகளிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், பிரிவினைகள் காணப்படுமானால் எப்படி கிறிஸ்துவின் அஸ்திபாரமிடப்பட்ட மனிதனாய் உன்னால் காணப்பட முடியும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்றால் உங்களுக்குள் சாதி என்கிறதான கட்டமைப்பு அகன்று போயிருக்க வேண்டும். நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் நீங்கள் கை கொண்டு
ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் பழையவைகள் ஒழிந்து போயின, புதியவைகள் உங்களுக்குள் பிரவேசித்தன என்கிறதான ஞானஸ்நானத்தின் கோட்பாடு உங்களுக்குள்ளாய் காணப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஏன் பழையது ஒழியாமல் இன்றும் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது திருச்சபையிலேயும் கிறிஸ்தவத்திலேயும்? மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம் ஐயா. எந்த மனுஷனுக்குள் வேற்றுமையின் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறதோ அந்த மனுஷன் உண்மையான கிறிஸ்துவின் வழியிலே நடக்கப்படாத மனுஷனாகத்தானே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் ஐயா. நாம் அனைவரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அல்லவா? வசனம் சொல்லுகிறதே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஒரே ஒரு மனுஷனை தானே படைத்தார். அந்த மனுஷனுடைய வித்திலிருந்து தானே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறதான கோடான கோடி ஜனங்கள் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஒரே மனுஷனிலிருந்து வந்ததான இந்த கோடான கோடி ஜனங்களிடத்திலே எப்படி சாதி என்கிறதான வேற்றுமையின் வேறுபாடு வந்தது? எப்படி வந்தது? எப்படி ஐயா வந்தது? அப்படி சாதி என்கிறதான வேற்றுமை இருக்குமானால், கிறிஸ்துவத்திலே இருக்குமானால், நீங்கள் அவர் ஒருவனைத்தான் படைத்தார் என்கிறதான கோட்பாடை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். சொல்லுங்கள் ஐயா. இந்த உலகம் சொல்லுகிறது மனிதன் இறைவனால் உண்டாக்கப்பட்டவன் அல்ல, குரங்கிலிருந்து பிறந்தவன் என்று இப்பிரபஞ்சம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது, விஞ்ஞானம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்துவினுடைய வழிகளை பின்பற்றுகிறதான திருச்சபையின் ஐக்கியத்தில் காணப்பட்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் நீங்கள் யாரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இப்பிரபஞ்சம் கொடுத்ததான விஞ்ஞானத்தின் நிலைப்பாடின் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் ஒரே மனிதனைத்தான் படைத்தார் என்று சாதியை விட்டொழிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். சாதியே இல்லை என்று பிரகடனப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஒருவேளை நீங்கள் சாதியை எடுத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் சாதியை கடைபிடிக்கிறவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்குள் தேவனாகிய கர்த்தர் ஒரே மனிதனை படைத்தார் என்கிறதான விசுவாசம் இல்லாமல் இந்த உலகம் சொல்வது போல, விஞ்ஞானம் சொல்வது போல இறைவன் மனிதனை படைக்கவில்லை, மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்பதை நான் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். நான் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். இது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய காரியம் ஐயா. திருச்சபைகளுக்குள்ளே சாதியின் கட்டமைப்பு காணப்பட்டுக் கொண்டிருப்பது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியம். ஒரு மனிதனும் சாதியின் கட்டமைப்பிலே இருப்பானானால் அவன் கிறிஸ்துவனுடைய வழிகளிலே ஒரு பொழுதும் நடக்காதவனாய்த்தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு திருச்சபையின் அவல நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சபையினுடைய அவல நிலை மோசமானதாய் போய்க் கொண்டிருக்கிறது. நாட்கள் கொடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை அதி சமீபமாய் இருக்கிறபடியினாலே திருச்சபையை பரிசுத்தப்படுத்துவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே சொல்லுகிறவனாய் காணப்படுவேன். தயவு செய்து நீங்கள் அநேகருக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும், எப்படி நீங்கள் அநேகருக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும் இன்றைக்கு மிக முக்கியமான காரியம், மிக அவசரமான காரியம்,
திருச்சபையை பரிசுத்தப்படுத்துவது என்றுதான் நான் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். மிக மிக அது அவசரமான காரியம். ஏனென்றால் கடைசி இமைப்பொழுதிலே, கர்த்தருடைய வருகையின் கடைசி இமைப்பொழுதிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலேயும் கூட நம்முடைய இருதயத்திலே வேற்றுமை, ஒற்றுமை இல்லாத நிலை, சாதியின் கட்டமைப்பின் நிலை நம்மிடத்திலே காணப்படுமானால் திருச்சபை ஒருபொழுதும் கர்த்தருடைய வருகையிலே பங்கேற்காது என்பதை நான் திட்டவும் தெளிவுமாய் உங்களிடத்திலே எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவனைத்தான் படைத்தார் என்று. ராஜாவுக்கு அடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 12:13. வாசிங்க 13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாக தீர்க்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் இங்கே தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறதா இருக்கிறது. நீங்கள் யார் எப்படி வேண்டுமானால் இருந்திருக்கலாம், அவை அத்தனையும் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக, அவை அத்தனையும் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக, எப்பொழுது நீங்கள் ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து ஞானஸ்நானத்திலே மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழிகளுக்கு உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் சரீரத்தையும் நீங்கள் அர்ப்பணம் செய்தீர்களோ, அன்றைக்கே உலகத்தின் காரியங்கள் உங்களை விட்டொழிய பண்ணினதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஒரே ஞானஸ்நானத்திலே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம் என்று. ஒரே ஞானஸ்நானத்தில் நாம் பங்கு பெற்றிருந்தபடியினாலே ஒரே தகப்பனுக்குரியவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் ஒரே தகப்பனுக்குரியவர்களாய் நாம் பிள்ளைகளாய் இருப்போமானால் இன்றைக்கும் திருச்சபைகளிலே சாதி என்கிறதான வேற்றுமை காணப்படுமானால் ஒரே தகப்பனுக்கு நாம் பிறந்த பிள்ளைகள் அல்ல, வெவ்வேறு தகப்பனுக்கு நாம் பிறந்த பிள்ளைகள் என்பதை நான் எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் ஒரே மெய் தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரே மெய் தேவன் என்று நாம் விசுவாசம் உண்மையானால் நம் திருச்சபைகளிலே கிறிஸ்தவத்திலே சாதி என்கிற நிலை ஒழிய பண்ணுகிற நிலை காணப்பட வேண்டும். இன்னமும் சாதியின் நிலை திருச்சபைகள் இருக்குமானால் ஒரே மெய் தேவனை நாம் தொழுது கொள்ளவில்லை, அநேக தேவர்களை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்கிறதான அர்த்தம் அங்கே வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? நாம தொழுது கொண்டிருப்பது ஒரே மெய் தேவனை என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த ஒரே மெய் தேவனின் நிமித்தமாய் பிறந்த பிள்ளைகள் என்று நமக்கு வசனம் எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. உங்கள் விசுவாசம் ஒரே மெய் தேவனில் கட்டமைக்கப்பட்டிருக்குமானால், அவர் மேல் இருக்குமானால், நீங்கள் ஒரே தகப்பன உடையவர்கள் என்பதை எடுத்துக்கொண்டு சாதியை விட்டு ஒழிய பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லை என்றால்
நீங்கள் இன்னமும் சாதியை பிடித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஒரே மெய்தேவனை பின்பற்றவில்லை, அநேக பல தேவர்களை பின்பற்றுகிறீர்கள் என்பதை நான் எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மிடத்திலே திருச்சபையிலே கிறிஸ்தவனுக்குள்ளே காணப்படுகிறதான ஏற்ற தாழ்வுகள் களையப்பட வேண்டியதாயிருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால், இரண்டாம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவோட போவேன் என்று விசுவாசிக்கிற பிள்ளை என்றால், ஒரே தகப்பனுடைய பிள்ளை என்பதை நீ அறிந்து கொண்ட பிள்ளையாய் இருப்பாய் என்றால், உன் உள்ளத்திலே சாதியின் கட்டமைப்பும் வேறுபாடுகளும், வேற்றுமையில் வேறுபாடுகளும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிறதான எண்ணமும் இல்லாத நிலை பரிசுத்தமாக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். சும்மா வெறுமன நான் பரிசுத்தமானவன் என்று சொல்லிக் கொள்வதல்ல பரிசுத்தமானது. உன் இருதயம் கரை திரையற்றதாய் காணப்பட வேண்டும். ஒரு துளி அளவு கூட கரை திரை இல்லாமல் பரிசுத்தமானதாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று. அவர் பாவத்தை காண மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறபடியினாலே உன் உள்ளத்துக்குள்ளே சாதியின் கட்டமைப்பும் ஏற்றத்தாழ்வு வேறுபாடுகளும் உள்ளத்தில் இருக்குமானால், உன் இருதயத்துக்குள்ள இருக்குமானால், ஒழுபொழுதும் கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ளே வாசம் செய்யாதவராய் காணப்படுவார். ஜாக்கிரதை. கர்த்தர் உன் இதயத்துக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருப்பாரானால் ஏற்றத்தாழ்வுகள் உன்னிடத்திலே காணப்படாது. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிறதான வேறுபாடுகள் திருச்சபையிலே காணப்படாது. நான் இந்த அந்தஸ்துக்குரியவன், நான் இந்த பதவிக்குரியவன் என்கிறதான வேறுபாடுகள் காணப்படாது. புகழ்ச்சியின் உச்சியை விரும்பாதவர்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருப்போம். எடுத்து வாசிப்போம் இன்னொரு வசனத்தை கூட. கொலோசியர் 3:11. கொலோசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புறதேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறபடியினாலே உனக்குள் கிறிஸ்துவின் அன்பு நிலைத்திருக்குமானால், நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்கிற பிள்ளையாய் இருப்பாயானால், நீ வேற்றுமையை பார்க்காத பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஏற்று தாழ்வை விரும்பாதவர்களாய் காணப்பட வேண்டும். சாதியின் எண்ணம் உன் இருதயத்துக்குள்ளே இல்லாமை நிலை காணப்படுகிறதாய் இருக்க வேண்டும். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறதான திருச்சபையிலே, கிறிஸ்தவத்திலே குறிப்பாய் இந்த சாதியின் எண்ணங்கள், வேற்றுமையின் எண்ணங்கள், ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிறதான ஏற்றத்தாழ்வின் எண்ணங்கள் தீவிரமாய் களைய பண்ண வேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் இது கடைசி காலம். அவருடைய வருகையில் நாம் போக வேண்டுமானால், அவருடைய வருகையில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், தேவனோடு கூட நாம் தரிசிக்க வேண்டுமானால், நம்முடைய நிலைப்பாடை நாம் மாற்றிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
நம்முடைய நிலைப்பாடை நாம் மாற்றிக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வெறுமனே இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வது அடையாளம் அல்ல. அவர் சொன்னதான வார்த்தைகளை கை கொள்ளுகிறது தான் உண்மையான அடையாளம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது தான் உண்மையான அடையாளம். அவ்விதமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பிரபஞ்சத்திலே வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு என்ன நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் காக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டுமானால், உங்கள் இருதயத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த கரைகள் அத்தனையும் கழுவப்பட வேண்டியதாயிருக்கிறது. ஏற்றத்தாழ்வின் கரைகள், சாதியின் கரைகள் அத்தனையும் கழுவப்பட வேண்டியதாயிருக்கிறது. அப்படி கழுவப்பட வேண்டுமானால் அந்த ஒரே தகப்பனுடைய திரு ரத்தத்தின் நிமித்தமாய் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயமாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான என் அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் கோடான கோடி நபர்களாய் இருந்தாலும் சுவாமி, ஒரே தகப்பனாகிய நீர் பெற்றெடுத்த பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நாங்கள் அத்தனை பேர்களும் உம்முடைய ஐக்கியத்துக்கு உட்பட்டவர்கள் என்கிறதான எண்ணங்களும் நிலைப்பாடுகளும் எங்களுக்குள்ளே காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. நீர் கிருபை அருளச் செய்வீராக ஆண்டவரே. இன்றைய நாளிலே திருச்சபையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான சாதியின் வேற்றுமைகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிறதான வேற்றுமைகள் களையப்பட வேண்டியதாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை தரிசிப்பதற்காக இவைகள் அத்தனையும் எங்கள் திருச்சபைகளை விட்டு களையப்பட வேண்டியதாய் இருக்கிறது சுவாமி. அப்பா, இவைகளை நாங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு ஒரு பொழுதும் உம்மை தரிசிக்க முடியாது என்று அறிந்திருந்தும் ஒரு சிலர் இவைகளை விடாபடியாய் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஐயா. அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசீக்கிரமாய் அவர்கள் மனங்கள் உணர்த்தப்பட்டு உணர்வுள்ள இருதயங்களாய் அத்தனையும் அவர்கள் விட்டு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாய், பரிசுத்த தேவனை தரிசிக்கும்படியாய், கர்த்தருடைய வருகையிலே தங்கள் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்று தங்கள் ஆத்துமாவை அர்ப்பணிக்க நீர் கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. நீர் கிருபை அருளச் செய்வீராக ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாம் மாறும் சுவாமி. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, அத்தனையும் மாறும் சுவாமி. உடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உடைய பாதபடியிலே அனைத்தையும் நாங்கள் சாஷ்டாங்கமாய் வைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.